இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். The voice of God, தெய்வத்தின் குரல் ஒளி. அந்த தெய்வத்தின் குரல் ஒளி நமக்கு ஆசீர்வாதத்தின் குரல் ஒளி. அந்த குரல் ஒளியை கேட்டு நாம் கடந்து வர ஒப்புக் கொடுக்கலாம். தூய ஆவியானவர் தாமே நமக்கு துணை புரியட்டும். Holy Spirit of Jesus. எரேமியா புத்தகம் முதல் அதிகாரம் 8வது தெய்வீக திருவசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். எரேமியா புத்தகம் முதல் அதிகாரம் 8வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். உன்னை விடுவிக்க உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். எத்தனை அருமையான வார்த்தை! அன்பானவர்களே, அந்த எரேமியாவுக்கு சொன்னது போல இன்று நம் ஒவ்வொருவருக்கும் அவர்தானே சொல்லுகிறார். அவர்கள் முன் அஞ்சாதே. சில ரவுடிகள் வரலாம், கொலைக்காரர்கள் வரலாம், அதிகாரம் தாங்கப்படி பல நிலையில வரலாம். அவங்க முன்னாடி நாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பெரிய ரவுடி அல்லது கொலைக்காரன் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வரலாம். நாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. அவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நாம் ஏன் பயப்படணும்? ஆனால் இதிலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நான் பார்க்கணும். சீரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கப்பட வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கிற பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் பாவகரமான வாழ்க்கையை வாழ்கிற பொழுது பிசாசு தான் நம் பக்கம் இருக்கும், இல்லையா? நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற பொழுது பரிசுத்தமுள்ள ஆண்டவர் தங்குகிற ஒரு ஆலயமாக நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். நாம் பரிசுத்தமா இருக்கணும். திருப்பாடல்கள் சொல்லுகிற பொழுது 119 ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வார்த்தையை என் இதயத்திலே இருத்திவில்லைன்னு சொல்றார். யோவான்ல பாலத்துக்கு நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்கு சொல்றார். அப்போ பரிசுத்தம் அந்த பரிசுத்தமாய் இருக்க வாழ்கிற பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எரேமியா சொன்ன பழத்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இரண்டாவது நான் பார்க்கிற பொழுது என் பிரியமாக்களே, ஆண்டவர் வார்த்தையை விசுவசிக்கணும். இதுல சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் விசுவசிக்கப்படணும். இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளது இல்லைங்களா? வார்த்தை உண்மை உள்ளது, விசுவசிக்கணும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அவர் சொல்லிருக்கிறார் அல்லவா? அது சொன்னவர் பொய்யர் அல்ல, உண்மை உள்ளவர். அவர் நம்மோடு கூட செயல்படுகிறவராக இருக்கிறார். அதை விசுவசிக்கணும். எபிரேயர் திருமுகத்திலே பார்க்கிற பொழுது முதல் அதிகாரத்திலே பராமரிக்கப்பட்டிருக்கும். நாம் விசுவாசத்திலே கடந்து போகிற பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் அறிந்து உணர்ந்து கடந்து வர முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்கள் கடந்து வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதில் எல்லாத்துக்கும் சொல்லப்படுகிறது முக்கியமாக அவர்கள் முன் அஞ்சாதே. அவர்கள் முன் இன்னைக்கு நிறைய பார்த்தோம்னாக்க பிசாசை பார்த்து எல்லாம் பயந்து இருந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே நம்மோடு நமக்குள் இருந்து கதை வருகிற பொழுது நாம் பிசாசை அவுட் பண்ண முடியும், இல்லைங்களா? அந்த அதிகாரங்கள்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த உன்னதமான ஆண்டவர், வல்லமை நிறைந்த ஆண்டவர், கிருபை நிறைந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஒப்புக்கொடுக்கலாம், கடந்து வரலாம். அன்பின் ஆண்டவரே,
என்றும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கும்படியாகவே இந்த வார்த்தையை தந்திருக்கிறேன். உலகம் முடியும் மட்டும் எல்லா நாட்களும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அன்று இறைமையாக சொன்னது போலவே இந்த நாள் எங்களோடு கூட சென்றிருக்கிறேன். நீர் எங்களோடு கூட இருக்கிற பொழுது ஆண்டவரே அனைத்தையும் நீர்தானே பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி செயல்படுத்துகிறார்கள். எங்களுக்காக என்னை விட்டு மண்ணால் வாழ்ந்தவரும் எங்களுக்காக மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகிய உங்களுடைய திருக்குமார் ரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவினுடைய இன்ப திருப்பெயரிலே ஒப்புக் கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இறைவார்த்தை கேட்டு